நேரத்தை போக்குறதுக்காக மக்கள் இல்லை, எல்லாருமே என்னென்னமோ செய்கிறோம். நமக்கு என்னென்ன தேவையோ அது பிறகு செய்கிறோம். இருந்தாலும் இவங்க 2 பேரையும் பாருங்கள், இவங்க வந்து 5 அறிவு தான், ஆனால் ஆடுகள் 2 பேருமே. அங்கே பாருங்கள் போடு. எப்படி எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? இன்னும் விடலை, இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு அவங்க ஆரம்பித்து. நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க கிடைக்குமா? இது ஒரு ரோடு, குட்டி ரோடு. ஆமாம், இன்னும் பாருங்க. போடு. இதெல்லாம் என்னென்னா ஆடுகள் கிடைக்கிறதே அபூர்வம். அதில் இவங்க வந்து எவ்வளோ டைம் பாஸ், அதான் நேரத்தை எப்படி போக்குறாங்க பாருங்களேன். சந்தோஷமாக சண்டை போடலை, நம்ம 2 பேரும் முட்டி பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டாங்க முதல்லையே. அப்படி ஃபோன் பண்ணி பேசி 2 பேருமே முட்டிக்கிறாங்க, விடக்கூடாது அப்படின்னு. இந்த வாழை ஆட்டிட்டாங்க, சொல்லுவதெல்லாம் உண்மை. அங்கே பாருங்கள் போடு. அருமையாக பார்க்குறது, கிடைக்கணுமே நமக்கு. அந்த ஒரு நாய் காரு கீழே போய் படுக்குது, வெயில், பயங்கர வெயில். ஆமாம், இவங்க விட மாட்டாங்க, நம்ம போனாலும் கூட இவங்க விட்டு வளர மாட்டாங்க. அப்படியே முட்டிக்கிட்டே என்னமோ பேசிக்கிறான், ரகசியமாக பேசிக்கிறான். அந்த போய் திரும்பிட்டாப்புல. போடு, முட்டுங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். போதுமாடா, போதுமா? இப்படி ஒவ்வொரு உயிரினமும் நம்மளுடைய நேரங்களை போக்குறக்கா ஏதாவது செய்துக்கிட்டோம்னாக்கா வி கேன் பாஸ் அவர் டைம் ஆஸ் ஈஸிலி. சாதாரணமாக நம்ம வந்து நேரத்தை காலத்தை போக்கிடலாம். இன்னும் வாய வச்சுக்கிட்டு போகும்போது வரும்போது யார்ட்டையும் பேசாமையே, யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமையே, விளையாடாமையே, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நேரத்தை போக்குறதுக்கு என்ன வழின்னு தெரியாமையே நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மக்களும். மீண்டும்